வணக்கம் பி தமிழ் உறவுகளே உங்களுக்கு தெரியும், நாங்கள் பி தமிழ் என்ற யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறோம். அதற்கு உங்களுடைய முழு ஆதரவும் எங்களுக்கு கிடைக்கிறது. உறவுகளே, நீங்கள் புதிதாக எமது பி தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு வருபவராக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அந்த பி தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமும் எங்களால் பதிவிடப்படும் அந்த பதிவுகளை பார்ப்பதன் மூலமும் எங்களுடைய பயணம் இன்னும் முழு வீச்சாக நகரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உறவுகளே, இந்த மண் பல கலை பொக்கிஷங்களை கொண்ட மண், பல கலைஞர்களை கொண்ட மண், திறமையாளர்களை கொண்ட மண், சாதனையாளர்களை கொண்ட மண். அந்த வகையிலே நாங்கள் எமது திறவுகோல் என்ற நிகழ்ச்சி ஊடாக பலரை சந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றும் மிக பெரும் ஒரு கவிஞனாகவும் கலைஞனாகவும் ஆடல் கலைஞன் ஆகவும் ஒரு எழுத்தாளராகவும் நல்ல ஒரு விமர்சகராகவும் கவியரங்க கவிஞனாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கும் ஆசிரியராகவும் பல மாணவர்களை உருவாக்கி வருபவர். அவரை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் தவராசா செல்வா அவர்களே. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நிலத்திலும் புலத்திலும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களே, கலைஞர்களே, ரசிகர்களே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளே, நான் நினைக்கிறேன், இவர் பல ஆளுமைகளை கொண்டிருந்தாலும் நீங்கள் கவிஞர் என்பதில் மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு கலைஞர். அந்த வகையிலே நீங்கள் இந்த கலை உலகத்துக்குள் எப்படி பிரவேசித்தீர்கள் என்பதை எங்கள் அன்புறவுகளுக்காக கூற முடியுமா? உண்மையிலே கலை உலகத்தில் பிரவேசித்தல் என்பது எல்லா கவிஞர்களுக்கும் நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்காமல் நடக்கும் ஒரு சம்பவமாக தான் இருக்க முடியும். அதோடு அவர்களினுடைய வாழ்க்கை தான் அவர்களை கவிஞர்களாக மாற்றிவிடுகிறது, கவிதை எழுதச் செய்கிறது. இந்த வாழ்க்கையினுடைய பக்கங்களைத்தான் ஒவ்வொரு தினம் எழுதி கொண்டிருப்பார்கள். நான் இது போன்ற பல செவிகளில் நான் கதைத்திருக்கின்றேன். குறிப்பாக இற்றை வரை வன்னியிலே தான் நான் வாழ்ந்து வருகின்றேன், பிறந்தது யாழ்ப்பாணமாக இருந்தாலும் கூட. ஆகவே வன்னி என்றவுடன் எங்களுடைய மக்களுக்கு தெரியும், வன்னி என்பது ஒரு போர் நிலம். ஆகவே போர் தின்ற அந்த நிலத்தையும் போர் தின்ற மேகத்தையும் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தவர்கள். அந்த போருக்குள்ளே, அந்த போர் மேகங்களுக்குள்ளே, போர் நிலத்திலே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை, காதல், வரலாறு, ஈரம், குரோதம், துரோதம் எல்லாவற்றையுமே நாளாந்தம் பார்க்கக்கூடிய ஒருவர். ஆக சாதாரணமான எல்லா வசதிகளுடனும் அமைதியான ஒரு சூழலிலும் வாழக்கூடியவர்களை விட ஒரு அசாத்தியமான சூழலில் வாழக்கூடியவனாகத்தான் நான் இருந்திருக்கின்றேன். அந்த அசாத்தியமான சூழலை சாத்தியமாக்கி எப்படி வாழலாம் என்ற ஒரு போரியல் தன்மை எனக்குள்ளே வந்து அது ஒரு கவிதையாக ஊற்றெடுத்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆக அந்த போர் சூழல், போர் மேகங்கள், போர் நிலம், போர் தந்த வழிகள், போரின் வரலாறுகள் தான் என்னை கவிதை எழுத தூண்டியது என்று நான் நம்புகிறேன். நான் நினைக்கிறேன், நீங்கள் ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறீர்கள், அடுத்த புத்தகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், அதுவும் வெளியிட இருப்பதாக நாங்கள் அறிந்தோம். நல்லது. ஆனால் உங்களுடைய கவிதைகளில் தாயை பற்றி அருமையான கவிதைகள் இருக்கின்றன. நீங்கள் எழுதிய கவிதைகளில் அருமையான கவிதைகள்லாம் தாயை பற்றி இருக்கிறது. அது உங்களுடைய தாக்கமோ என்னவோ உங்களுக்கு தெரியாது. பெரும்பாலான கவிஞர்கள், நான் நினைக்கிறேன், தாயை பற்றி எழுதாத கவிஞர்கள் இல்லை என்றுதான் சொல்கிறேன். தாயின் தாக்கம், அவ்வளவு அன்பு. நீங்களும் தாயை பற்றி கவிதை எழுதுகிறீர்கள். அந்த உங்களுடைய கவிதையை நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். இப்பொழுது எங்கள் உறவுகளுக்காக அந்த தாயை பற்றிய ஒரு கவிதையை எங்களுக்காக சொல்ல முடியுமா? உண்மையிலேயே இந்த தாயை பற்றிய கவிதையை எல்லா கவிஞர்களும் எழுத வேண்டும். நான் நினைக்கிறேன், தாயை பற்றி கவிதை எழுதாதவர்கள், தாயை மதிக்காதவர்கள் இந்த நிலத்தின் கவிஞர்களாக இருக்க முடியாது. வார்த்தை விளையாட்டு, வார்த்தை யாலங்களால் தங்களை கவிஞர்களாக காட்டிக்கொண்டு, உதாரணமாக சொல்லப்போனால் சமூக வலைத்தளங்களிலோ அல்லது வேறு ஊடகங்களிலோ தங்களை ஒரு கவிதையின் பிரம்மாக்கள் போலே சமுதாயத்திலே ஒரு போலி பெயர்களை சூடிக்கொண்டு வாழக்கூடியவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் தாயை பற்றியோ தாயை நேசிப்பதோ இல்லை. தாயை பற்றி எழுதாதவன் எப்படி கவிஞனாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நான் எனக்குள்ளே கேட்பது உண்டு. நான் நினைக்கிறேன், பல கவிஞர்கள் தங்களுடைய கவிஞர்கள் என்று சொல்ல முடியாது, மன்னிக்கவும், கவிஞர்கள் போல இருப்பவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்போ அல்லது வேறு இரு காரணங்களுக்காகவோ கூட தாய் மண்ணை பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வியாபாரமாக கூட இன்று இருக்கின்றது, தங்களை ஒரு வகையாக காட்டிக்கொள்வதற்காக.
தாயை நேசிக்காதவன் தாய் மண்ணை நேசிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தாயை பற்றி கவிதை எழுதும் பொழுது எங்களுடைய வித்தகத்தை காட்ட வேண்டியதில்லை. எங்களோட வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு குழந்தைத்தனமான கவிதையாக இருந்தாலும் அதை எழுதுவோர் ஒரு கவிஞன் என்று நான் அடித்து சொல்வேன். அப்படித்தான் எனக்குள்ளும் தாயை பற்றிய கவிதைகள் ஏராளம் வந்ததுண்டு. ஆனால் நான் கவிதை எழுதினவுடன் நான் ஒரு நாளும் பாடமாக்கவில்லை. ஆனால் உடனே அது பாடம் வந்துடுது. ஏனென்றால் நான் தாயை அவ்வளவு நேசிப்பேன். உள்வாங்கி எழுதினது அந்த உணர்வுகளை மதித்தது. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை என்று எம்ஜிஆருடைய திரைப்பட பாடல் ஒன்றை நான் கேட்ட ரசித்த காலங்கள் சிறு வயதிலே உண்டு. ஆக இந்த வன்னிப்போர் நிலப்பரப்பிலே இடம்பெயர்ந்து செல்லும் பொழுது கூட பல தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகள் உயிருடன் வருவானா, மீண்டும் திரும்புவானா என்ற பல இயக்கங்கள் இருக்கிறது. என்னுடைய அம்மாவை பொறுத்தளவில் உயிருடன் வருவானா, வந்தவன் படிப்பானா, ஒவ்வொரு செல் மழை விழும் பொழுதும் தன் தலையில் கல்மலைகளைப் போல, அதாவது கல் 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 என்பதை அடிக்கடி என்னுடைய அம்மா சொல்லுவார். செல்மலை விழுந்தாலும் நீ கல்மலையை தலையில் சும கற்க வேண்டும் என்றதில் என்னுடைய அம்மா கவனமாக இருந்தார். அது நிறைய துயரங்கள், எல்லாருடைய அம்மா போல என்னுடைய அம்மாவும் நிறைய துயரங்களை, தாய் ஒரு ஆசிரியர். ஆமாம். அப்போ துயரங்களை சுமந்து என்னை படிப்பித்ததால் இந்த கவிதை எப்படி வருது என்று நான் அடிக்கடி யோசித்ததுண்டு. ஆகவே என்னுடைய புத்தகத்தில் கூட முதலாவதாக தாயை பற்றிய கவிதையைத்தான் நான் வெளிப்படுத்தியதுண்டு. அந்த கவிதையை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கின்றேன். எத்தனை இரவினை விளங்கி இருப்பாள் என் அம்மா, அன்பென்ற காலநதியில் அழகான தன் பிள்ளைக்காக தினம் ஆராதனைகளை சுமந்திடுவாள். ஏழை தாயின் எண்ணம் முழுதும் முழுமதியாய் அழகு தரும் அவள் அன்பினில் வளரும் பிள்ளை. நாளை இந்த அகிலத்தை ஆளும் என்ற தவிப்பில் அவள் அவலத்தை ரசிப்பாள். அந்த கனவுடனே கரைவாள். முத்தங்களை புதைத்தால் முகவரியானால், சித்திரமாகி சின்ன புன்னகை அணிந்தால், ஏக்கங்களானால், எண்ணங்களை விதைத்தால், முத்த வயலில் மூழ்கி முழு வண்ண மலரானால், ஆத்ம கூடலுடன் ஆராரோ ஆனால், பல்லவி பிசகாமல் என் மீது பாசத்தை தூவினாள். ஒரு சிலை என திரிகையில் சின்ன திவலையும் சிதறுகிறது. மலர் கொண்ட வாசனையை நார் கூட அறியாதோ, மலர் கொண்ட வாசனையை நார் கூட அறியாதோ, அம்மாவின் மொழிதலை மறப்பது தர்மமா என்ற கேள்வியோடு நான் அந்த கவிதையை முடித்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய கவிதைகளை நான் எழுதியிருக்கிறேன். கவியரங்க கவிதைகளில் கூட வேறு வேறு தலைப்பு வந்தாலும் கூட அதற்கிடையில் நான் அம்மாவை பற்றி 2 வசனம் சரியித்தான் நான் அங்காலே நகர்வது உண்டு. ஆகவே நான் யாருக்கும் புத்தி சொல்ல வேணும் அந்த அளவில் நான் பெரிய ஆளோ என்றது எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னை விட சிறியவர்கள் கவிதை எழுதுவர்கள் தாயை பற்றி எழுதுங்கள், இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் போய்த்தான் என்று போலியானவர்கள் பலர் இந்த சமுதாயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே நீங்கள் அந்த உணர்வுபூர்வமாக அந்த கவிதையை சொன்னதும் உணர்வுபூர்வமாக எழுதியது படியால் தான் உங்களுக்கு இன்னும் அது மனதிலே பதிந்திருக்கிறது. அது ஒரு நீண்ட கவிதை என்றாலும் அதை பார்க்காமல் இதெல்லாமல் இங்கே சொல்லியிருக்கிறீர்கள், நல்லது. இவ்வாறு நீங்கள் இந்த கவிதை உலகிலே பிரயோகிக்கும் போது உங்களை கவர்ந்த கவிஞர் என்று யாராவது இருக்கிறார்களா? அது ஏன் அப்படியா இருந்தாராயின் அது என்ன காரணத்துக்காக சொல்ல முடியும்? என்னை கவர்ந்த ஒரு எனக்கு விருப்பமான கவிஞர்கள் என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். ஆனால் இப்போ பாரதியாரை எல்லாருக்கும் பிடிக்கும், அது தெரிஞ்ச ஒரு விடயம். பாரதியாருடைய கவிதைகளை ரசிக்காதவர்கள் மற்ற கவிதை என்றதை தொட முடியாது. ஏனென்றால் கவிஞர்கள் கவிதை என்று சொல்பவர்கள் பெரிய வித்தகத்தை காட்டுபவர்கள், பெரிய கல்விமான்கள், அரசர்களுக்கு அணிகலன்களாக இருப்பவர்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய ஒரு காலம் பிம்பம் இருந்தது சங்க காலத்திலே இருந்து. அதை உடைத்து எறிந்து சமூக மாற்றத்துக்கு சாதாரண குழந்தைகளுக்குமான கவிதைகள் எழுதி ஒரு புரட்சியை செய்தவன் தான் பாரதி. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டு, வழக்கப்படுத்தி கொள்ள பாப்பா. மிக எளிமையான வசனம், ஆனால் சிறந்த கவிதை. அப்போ பாரதியாரை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் தற்பொழுது நடமாடக்கூடிய கவிஞர்கள், குறிப்பாக எங்களோட ஈழப்புலத்தில் இருந்து உலக அளவில் பிரகாசிக்கக்கூடிய கவிஞர்கள் என்றெல்லாம் நிறைய பேர் இருக்கு. பிரமிழ் என்ற கவிஞருடைய நிறைய கவிதைகள் எனக்கு பிடிக்கும். என்ன, காற்றின் தீராத பக்கங்களில் எழுதி செல்கிறது எனது வாழ்க்கையை, ஒரு இறந்த பறவையினுடைய சிறகு என்ற கருத்தியலை கவிதை ஊடாக முன்வச்சிருக்கிறார். ஒரு பறவை இறந்தாலும் கூட
காற்றில் மிதந்து போகிற அந்த பறவையினுடைய சிறகு இருக்குத்தானே, அந்த சிறகு, அது அந்த சிறகின் ஊடாக அந்த பறவையினுடைய இருப்பை இந்த உலகத்திலேயே அது எழுதி செல்கிறது, காற்றின் தீராத பக்கங்களில். எங்களோட வாழ்க்கை, எங்களோட போராட்டம், வன்னி போராட்டம், ஈழ போராட்டமாக எதுவாக இருந்தாலும் கூட நாங்கள் விழுந்துட்டோம் முடிஞ்சிட்டோம்னா அது அப்படி எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி ஒரு கருத்தியல் கட்டியெழுப்படுது. எங்களுடைய எண்ணங்கள் காற்றின் தீராத பக்கத்தில் பறந்து திரிகிற அந்த பறவையினுடைய சிறகை போல எங்களுடைய எண்ணங்களும் வளர்ந்து கொண்டு போகும். மிக படிமமான, அதாவது குறியீடுகள், மிக அற்புதமான. சில பேர் சொல்லி நம்ம அந்த கவிதைகள் விளங்காதாண்டு, அது நிறைய வாசிக்க வேணும், சிந்திக்க வேணும். பிரமிழ்ல கவிதைகள் எனக்கு பிடிக்கும் அதிகம். அதே போல் ஜெயபாலன் ஐயாவினுடைய அவர் இப்பொழுது உடல் நல்ல குறைவாக இருக்கிறார்னு கேள்விப்பட்டேன். கடவுள் அவர் இன்னும் வாழ வேணும். அவருடைய கவிதைகள் நிறைய எனக்கு பிடிக்கும். நான் மியான்மர் நாடு செல்லும் பொழுது விமானத்தில் இருந்து எத்தனையோ உயரத்தில் இருந்து அவருடைய கவிதைகள் எல்லாம் புத்தகங்களை வாசித்து முடிச்சோன்னா அவ்வளவு அழகான வாழ்க்கையை தத்துருவமாக ரசிக்கக்கூடிய கவிதைகள். தோழி கேட்குறா வேற ஜெயபாலன் கவிஞர் ஜெயபாலன் ஒரு கவிதை எழுதுகிறார், நீலம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதுகிறார். தோழி கேட்குறா உன்ற வயசு என்னண்டு. அப்போ இவர் சொல்கிறார், அதாவது சாகும் வரை வாழும் வயது ரெண்டு ஒரு வரி கொண்டு வருது. அந்த கவிதையை முழுக்க இப்போ நம்ம கொன்றையெல்லாம் இனிமையாக இருக்கும். சாகும் வரை வாழும் வயது எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு சொற்பதம். நாங்கள் ஒவ்வொரு கணத்திலையும் நாட்களையும் கடக்க இறந்து கொண்டு போகிறது போல மனம் உடைஞ்சுட்டு போகிறது. இனி என்ன வாழ்ந்த என்ன வயசு போகுது என்ன மாதிரி கதைப்போம். ஆனால் ஒரு முதியவராக இருந்து கொண்டு அவருடைய தன்னம்பிக்கை தரக்கூடிய கவிதையை பாருங்கள். தோழி கேட்குறா உன்ற வயது என்ன மாதிரி என்று கேட்குறா. சாகும் வரை வாழும் சாகும் வரை எனக்கு வயசு போகாது ரெண்டு மாதிரி அழகான மொழி நடைகளை கொண்ட. இப்போ சொல்லுவாங்க கவிதையில் தூய்மையான தமிழ் இருக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் அதை கையாளுறதில்ல. தூய்மையான சங்ககால கவிதைகள் போல ஒரு பாணியும் இருக்குது, தற்கால வசன கவிதைகளான பாணியும் இருக்குது. மிக அற்புதமான கவிதைகளை, அதாவது ஒரு இளமையான வயதில் இருக்கிற எழுதக்கூடிய மாதிரி அழகான காதல் கவிதை, தேசியம் சார்ந்த கவிதைகள் எல்லாம் ஜெயபாலன் எழுதுகிறார். அப்போ இந்த பிரமிழ் ஜெயபாலன் போன்ற அவருடைய கவிதைகள் எனக்கு அதிகம் பிடிக்கும். நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர், பல மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே தமிழை ஊட்டுவதற்காக, தமிழை அவருடைய மனதில் பதிவதற்காக ஏதாவது முயற்சி செய்கிறீர்களா? தமிழ் உணர்வை ஊட்டுவதற்காக? நிச்சயமாக என்னுடைய ஒவ்வொரு வகுப்பிலையும் நாம் தமிழ் உணர்வுகளை, தமிழ் சார்ந்த சிந்தனைகளை, அதாவது தமிழ் புரட்சியை நான் விதைத்து கொண்டு தான் இருக்கிறேன். எங்களுக்கு ஒன்று இலகுவான ஒரு சந்தர்ப்பம். இப்போ தமிழ் பாடத்தை கற்பிப்பவர்கள் இந்த தமிழ் உணர்வை வந்து ஊட்டுறதுக்கு இலகுவான சந்தர்ப்பம். ஆனால் பல இடங்கள் அப்படி இல்லை. நான் வந்து தமிழை ஊட்டுறேன். நான் பாடல்களை சொல்லும் பொழுது அதில் ஒரு மிக சிறந்த கவித்துவமாக சொல்லுவேன். எல்லா பாடல்களும் தமிழில் எனக்கு எல்லா பாடல்களுமே பாடம். கம்பராமாயண பாடல்களாக இருக்கலாம், சங்ககால கவிதைகளாக இருக்கலாம், தற்கால கவிதைகளாக இருக்கலாம். பாடப்பிறப்பில் உள்ள எல்லாமே எனக்கு புத்தகத்தை பார்க்க தேவையில்லை, பாடம். அப்போ எங்களோட சார் வந்து இப்படியெல்லாம் பாடமாக்கி வச்சுக்கிறார், அழகாக இப்படி சொல்கிறார் என்று ஒரு மாணவனும் மாணவியும் யோசிக்கும் பொழுது அது என்னுடைய திறமை, என்னுடைய ஈர்ப்பு என்பதை விட நான் தமிழ் மீது கொண்ட ஈர்ப்பை அந்த மாணவர் புரிந்துள்ளார். முதலாவது இது சரிதானே. அது மாத்திரமில்லாமல் சங்க காலத்தில் மிகச்சிறந்த ஒரு தமிழின் மீது பற்று கொண்ட அரசர்கள், புலவர்கள், அந்த மக்கள் குடி இல்லை என்று சொன்னால் இப்படி அழகான கவிதைகளை நாங்கள் இன்றைக்கு படிச்சிருக்க முடியாது. அப்போ சங்க காலத்தில் இருந்து இன்று வரை யாரோ ஒரு 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 மக்கள் கூட்டம் தமிழின் மீது பற்று கொண்டதால் இன்றைக்கு தமிழினும் அழியா இருக்குது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேணும்? தமிழின் மீது பற்று கொள்ள வேண்டும். அப்போ இலக்கிய வரலாறுகளை படிப்பிக்கும் பொழுது, கவிதைகளை படிக்கும் பொழுது அதில் இருந்து நான் தமிழ் சார்ந்த விடயங்களை என்ன செய்வேன், சிந்தனைகளை என்ன செய்வேன், விளங்கப்படுத்துகிறேன் நான். அப்போ இதனூடாக தமிழும் வளருது, தமிழர்களுடைய மாண்பு, தமிழுடைய வீரம், தமிழுடைய வரலாறு, தமிழுடைய சரித்திரங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுது. ஆக இது நான் என்னுடைய புகழுக்கு, என்னுடைய இயல்பை நான் சொல்கிறேன் இல்லை. எல்லா தமிழாசிரியர்களும் இப்படி தமிழ் மீது பற்று கொண்டிருந்தால் அதே எங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் நினைத்த அந்த தமிழினுடைய தேசியத்தினுடைய ஒரு இலக்கை அடைந்தது போல தான். ஏனென்றால் ஒரு இனம் நிலத்தை இழந்தால் இன்னும் ஒரு நிலத்தில் போயிருந்து அந்த இனத்தை காப்பாற்றி கொள்ளலாம். இப்போ உதாரணமாக நிலம், மொழி என்று ரெண்டு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்.
இப்போ இங்கே இலங்கையில் இல்லைன்னு சொன்னால் இந்தியாவும் தமிழ் மக்கள் கிடந்தான், சரி அங்கே போய் இருந்துடுவோம். ஆனால் ஒரு இனத்தினுடைய மொழி அழிந்து விட்டால் எங்களுக்கு நிலம் கிடைச்சால் என்ன கிடைக்காது என்ன, நாங்கள் வேறு இனத்தவர்களாக மாற்றம் அடைந்து விடுவோம். ஆகவே மொழியை ஊட்டுவதனூடாக கவிதையை வளர்த்து இலக்கியத்தை வளர்த்து எங்களுடைய தமிழ் சிந்தனையை நான் விரித்து கொண்டு இருக்கின்றேன். இந்த கவிஞர்களுக்கும் பாடலாசிரியர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, அது எவ்வாறு என்று கூற முடியுமா உங்கள் உறவுகளுக்கு? பாடலாசிரியர்கள் பாடலை இலகுவாக எழுதிவிட முடியும், பாடலை இலகுவாக எழுதி முடியும். ஆனால் கவிதைகளை உண்மையிலே இலகுவாக எழுத முடியாது. கவிதை எழுதுவது என்பது ஒரு தவம், ஒரு வரம். அது ஒரு தவம், ஒரு வரம். தாயினுடைய வயிற்றுக்குள் குழந்தை இருக்கும் பொழுது தாய் எதை சிந்திக்கிறாள், எதை பேசுகிறாள், எவ்வாறு செயற்படுகின்றாள் என்பது அந்த பிள்ளையினூடாக வெளிப்படும் என்று சொல்வார்கள். சில வேளை தமிழில் சொல்லுவார்கள், கருவிலே திருவுடையான். அப்போ கருவில பிள்ளை இருக்கும் பொழுது தாயினுடைய உயர்ந்த சிந்தனைகள் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அது பிள்ளைகள் அப்படி வெளியே வரும். மகாபாரத கதையில் கூட அர்ஜுனனுடைய குழந்தைக்கு அவ்வாறு நடந்ததாக கதைகள் காவியங்களில் கூட அப்படிலாம் இருக்குது. அப்போ கவிஞனாக உருவாகுவது என்பது அது கருவில இருந்து தோன்றுவது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயற்கையிலிருந்து உருவாகுவது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கை என்ற வகுப்பறையிலிருந்து உருவாகிறது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கவிஞனாக வருவது என்பது ஒரு சரித்திரம், ஒரு தவம், ஒரு வரம். அது அந்த கவிதை மனம் இருக்க வேணும், கவிதை வாழ்க்கை இருக்க வேணும், கவிதை குணம் இருக்க வேணும். இன்றைக்கு பாரதியார் இறந்த பொழுது எத்தனை பேர் பாரதியார் உடலை அடக்கம் செய்ய சென்றார்கள்? ஒரு கவிஞர் எழுதினான், பாரதி நீ இறந்த பொழுது உன் உடலை வைத்த ஈக்கள் அளவு கூட அங்கே ஆக்கள் இல்லையே என்று. அப்போ ஏன் அவ்வளவு ஆக்கள் இல்லை? யதார்த்தவாதி வெகுசன விரோதி. அவர் உடனே மக்களுக்கு தன்னுடைய சமுதாய மாற்ற கருத்துக்களை, புரட்சிகரமான சிந்தனைகளை உடனுக்குடன் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். அது அவருடைய கவிஞனுக்குரிய பண்பு, கவிஞனுக்குரிய குணம், ஒரு போர் குணம். இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம், என்ன எங்களோட போராட்டத்தில் சொல்லுவோம், அடங்கமறு அத்துமறு திமிரியல் என்று. அது பாரதியிடம் அன்னைக்கு இருந்தது. அப்போ அன்றைக்கு பாரதியார மக்கள் என்ன செய்தார்கள்? வெறுத்தார்கள். இறந்த பிறகு கூட அந்த வீட்டை ஒருத்தரும் போயில்லை. ஆனால் இன்றைக்கு உலகம் என்ன செய்யுது? போற்றுது. அப்போ கவிஞனாக இருப்பதற்கு ஒரு கவிதைக்கான குணம் இருக்க வேணும், கவிஞனுக்குரிய வாழ்க்கை இருக்க வேணும். சும்மா 4 வரி எழுதி போட்டு, ஏன்னா நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இன்று எல்லா இடத்துலையும் சமூக வலைத்தளங்கள் ஆக்கிரமிப்பு இருக்குது. அப்போ அதில் 4 வரி எழுதி போட்டு ஒரு மக்கள் கூட்டத்தை வச்சுக்கொண்டு ஒரு சமுதாய மாற்றத்துக்காக உண்மையாக உழைப்பவன் என்று சொல்ல முடியாது. அவருடைய சொந்த வாழ்க்கையையும் பார்க்க வேணும். கவிஞன் என்றால் அவன் சொந்த வாழ்க்கையிலே எப்படி வாழ்கிறான், கவிஞனாக வாழ்கிறானா, கவிதைக்குரியவனாக வாழ்கிறானா, எழுதுதன்படி வாழ்கிறானா என்ற பக்கங்கள் எல்லாம் இருக்குது. வெறும் அவர் எழுதின கவிதைகளை வைத்து மட்டும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, அடையாளம் விட முடியாது. இன்றைக்கு பாரதியார் குறைந்த வயதிலேயே இறந்து விட்டார். ஆனால் அவருடைய எழுத்துக்கள் உயிரோட வாழுது. நிறைய அதிகமான கவிஞர்கள் நாங்கள் அப்படி பார்க்கலாம், சரிதானே? அவன் கவிஞன் என்பவன் ஒரு தவம், ஒரு யாகம், ஒரு வேள்வி, அவன் அப்படி வாழ வேணும், அவன் தான் கவிஞன். ஆனால் பாடலாசிரியர் என்பவர்கள் அப்படி இல்லை. நான் தார இசைக்கு ஏற்றது போல சொற்களை கோர்க்க வேணும், சந்தங்களின் அடிப்படையில் சொற்களை கட்ட வேணும். பாடல் எழுதுவது என்பது கவிதை எழுதுவது போல இல்லை, அது இலகுவானது. எல்லாரும் பாடலாசிரியாக இருக்கலாம். என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் என்றொரு வரி வருது. அது ரஹ்மானிடம் அந்த வரி சென்று விட்டது, சரிதானே? அப்போ என்னோடு நீ இருந்தால், என்னோடு நீ இருந்தால், இப்படியே இழுத்து கொண்டு போகிறான். ஒரு சாதாரண வரி, என்னோட நீ இருந்தால் உயிரோட நான் இருப்பேன், உன்னோட நான் இருந்தால் உயிரோட நான் இருப்பேன், ஒரு வரி, சாதாரண வரி. அது யாருடைய கைக்கு கொடுத்து? அந்த வரி ரஹ்மான் கைக்கு கொடுத்து. இப்போ அவர் என்ன செய்கிறார்? பாடலாம் வந்துடுது. ஆனால் இப்படி இசைக்குள்ளால் அது வர முதல் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன என்னோட நான் இருந்த உயிரோடு இருப்பேன், உன்னோட நான் இருந்த உயிரோடு இருப்பேன், என்ன இது கேட்பீங்களா இல்லையா? இதுதான் இது. பாடல் வரும் பொழுது அது பலருடைய கையுக்குள்ளால், காலுக்குள்ளால், கண்ணுக்குள்ளாலே போய் வெளியே வரப்போகுது. ஆகவே அது பாடல் எழுதுகிறவருடைய சிறப்பம்சம் மட்டும் அதில் தங்கி இருக்காது. இன்றைக்கு அதிகமாக இரவில் எல்லோரும் தாளாட்டக்கூடிய, இரவில் எல்லோரும் கனவு காணக்கூடிய அதிகமான பாடல்கள் இளையராஜாவினுடைய இசையில் வந்தது. இளையராஜா பாடல் என்று தான் சொல்லுறோம் நாங்கள். அது எழுதினவருடைய பெயர் அதில் மறைஞ்சு போகுது, அதிகமான பாடல். அப்போ பாடல் என்பது நான் நினைக்கிறேன் கவிதையை விட இலகுவானது. ஆனால் கவிதை என்பது
அது கவிஞன் வாழ்க்கையிலிருந்து வாழ்கிற சூழலிருந்து வாரது. கவிஞன் வேற, பாடலாசிரியர் வேற. இவ்வாறு நீங்கள் இந்த இலக்கிய வட்டத்துக்குள் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது பல சவால்களை எதிர்கொள்வீர்கள். அப்படி எவ்வாறான சவால்களை எதிர்கொள்வீர்கள்? ஒன்று கவிதை எழுதி கொண்டிருப்பதால் என்னுடன் சேர்ந்து பயணிக்கிற கவிஞர்களால் எனக்கு வர சவால்கள்லாம் பெரிய சவால்கள் நிறைய உண்டு. துரோகங்கள் நிறைய இருக்கு. ஒன்று. ரெண்டாவது விடயம், நாங்கள் இந்த கவிதைகளை புரிந்து கொள்ள தெரியாதவர்களால் ஏற்படுகின்ற சவால்கள். மூன்றாவது, இந்த கவிதைகளை எழுதுவதால் நான் எல்லோரும் போல் வாழ்க்கையிலே ஒரு சுயநலமாக அல்லது வாழ்க்கையில் எங்களுக்கு விரும்பினது போல வாழ முடியாத ஒரு சூழல். ஆனால் கவிதைகள் இது ஒரு கொடை, எங்களுக்குள்ளே எங்கள் ரத்தத்திலே சிந்தனைகள் நினைவுகளே கடத்தப்பட்டதால் நாங்கள் அதை விட முடியலை. இப்போ கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் பேருந்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு போராளி அன்னையராலே நான் சந்தித்தேன். நான் பேருந்தில், அவருக்கு ஒரு கால் இல்லை. அவர் தன்னுடைய மனைவி குடும்பம் பற்றிய சோகமான விடயங்களை சொன்னார். அந்த விடயத்தை நான் என்னுடைய சம்பவங்களாக மாற்றி ஒரு கவிதை எழுதினேன். என்னுடைய மகனின் கால்களை பறித்தார்கள், பின் சப்பாத்து தந்து படம் எடுத்தார்கள். என்னுடைய மகளின் விரல்களை பறித்தார்கள், பிறகு மோதிரம் தந்து படம் எடுத்தார்கள். என் கண்ணான மனைவியை காம வெடிகளால் பறித்தார்கள். இனி எதையெல்லாம் பறிப்பார்களோ தெரியவில்லை. இப்பொழுது இருக்கும் வயதால் போராட முடியவில்லை, எல்லாத்தையும் பறித்து விட்டார்கள். இனி வரப்போகும் வாழ்க்கையை எப்படித்தான் போராடுவேன்? என் காலில்லாத மகனே, கையில்லாத மகளே. இப்படி அந்த கவிதை நீண்டு போகுது. இப்போ ஞாபகத்தில் உள்ளது சொல்கிறேன் நான். இதுக்கு பிறகு எனக்கு மலேசியாவில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பில் வந்தது. உங்களோட மனைவியை ஆமி சீரழித்து கொண்டுட்டானா உங்களோட பிள்ளை இல்லையா? அப்போ நான் சொன்னேன், அது என்னுடைய நான் திருமணமாகாதால் எனக்கு ஒரு போராளியினுடைய வரலாறு நான் இந்த வாழ்க்கையாக மாற்றி எழுதினேன். அதுக்கு பிறகு அவர் நம்பி அந்த விடயங்களை எல்லாம் கிட்ட அவரை சந்திக்கணுமென்று சந்தித்து அவருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்து நிறைய உதவிகள் செய்து இன்றைக்கு அந்த போராளி என்ன பெரிய பண்ணையே வச்சுருக்க நல்லா இருக்கிறார். அப்போ ஒரு கவிதையால் இவ்வளவு நடந்திருக்கின்றது ஒரு சந்தோஷம் சரிதானே? இது ஒரு சந்தோஷம். இந்த கவிதையால் இந்த வாழ்க்கை போன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ திருமணம் செய்ய போகிற நிகழ்வு அது சம்பந்தமான ஒரு விடயத்தில் என்னோட பயணித்த ஒரு சக கவிஞர் இந்த கவிதையை எடுத்து அந்த திருமணம் செய்ய போகிற வீட்டை அனுப்பி, இவர் ஏற்கனவே திருமணமானவர் என்று எனக்கு அது சேறு பூசுறன்னு சொல்வார்களே, அதை பூசி அந்த திருமணத்தை குழப்பி விட்டார். ஆக கவிஞர்கள் கத்தியிலும் நெருப்பிலும் வாளில் நடப்பவர்கள். கவிஞர்கள் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கவும் இன்னொரு பக்கம் துரோகங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நான் எழுதும் கவிதைகள் எல்லாம் என்னுடையவை அல்ல. நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன். நான் இப்போ உங்களோட கொஞ்ச நேரம் பழகினா உங்களோட வழியே எந்த வழியாக எழுதுவேன். அப்படி எழுதினா தான் நான் கவிஞன். அந்த மரத்தில் ஒரு அழகான தூக்கணாங்குருவி இருக்குது. அந்த தூக்கணாங்குருவியினுடைய கூட்டை, அழகான கூட்டை யார் ஒருத்தன் பிடிச்சி சும்மா வாரம் எரிஞ்சிட்டு போகிறாங்க. அதனால் உனக்கு என்ன நன்மை? அந்த குருவியினுடைய அழகான அந்த கூட்டை நீ ஏன் கெடுக்கிறாய்? அந்த குருவியின் கூட என்னுடைய கூடாக நான் எழுதுவேன். நான் தான் கவிஞன். இயற்கையை நேசிப்பேன் தானே கவிஞன். அப்போ என்னை சூழ உள்ள எல்லா விடயத்தையும் எழுதுவது என்னுடையதல்ல. இந்த அடிப்படையை புரிஞ்சு கொள்வாங்க. ஆனால் இதே இந்த சமுதாயம் இதில் வேதனைக்குரிய விஷயம், எங்களோட சேர்ந்து பயணிக்கும் கவிஞர்களை இதை புரிந்து கொள்வார்களோ இல்லையோ தெரியல. பல வகையான போராட்டங்கள், துரோகங்கள், குரோதங்களை கடந்து நாங்கள் கவிதை எழுதுவது என்பது மிக பெரும் சவால். ஆனால் அசாத்தியமானதை சாத்தியமாக்கும் தானே கவிஞன். இந்த சவால்களை முறியடித்து நாங்கள் எழுதுவதை நிறுத்தப் போவதில்லை என்பதுதான் கவிஞனுக்குரிய பண்பு. அதை நான் இன்று வரை பின்பற்றுகிறேன். நல்லது கவிஞர் அவர்களே, நீங்கள் கவிஞர் ஆக இருப்பதனால் நான் ஒரு 4 வரி, இது ஒரு கிறுக்கல் தான், இது கவிதை இல்லை ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது ஒரு கிறுக்கல் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் அதை கவிதை நடையிலே கூற வேண்டும். செல்வா என்பது செந்தமிழ் தானா? செல்வா என்பது செந்தமிழ், ஏனெனில் அது என் தமிழ். சென்று வென்று வா என்பது என் சொந்த தமிழ், அதனால் அது செந்தமிழ், அது என் தமிழ். நீர் செதுக்கியதெல்லாம் முன்தமிழ் தானா உந்தமிழ் தானா? நாம் செதுக்கியதெல்லாம் என் தமிழும் இல்லை, உந்தமிழும் இல்லை, நம் தமிழ். நம் தமிழ். கல்லாய் மனிதன் இருப்பது ஏன்? கற்க மறுப்பதால் கல்லாய் இருக்கிறான். இல்லாள் என்பது யார்? எதுவும் இல்லாதவளும் இல்லாள், இல்லத்துக்குரியவளும் இல்லாள். நல்லது கவிஞர் அவர்களே, அருமையாக இருந்தது உங்களுடைய கவிதை.
நல்லது கவிஞர் அவர்களே, நீங்கள் ஒரு புத்தகம் ஒன்றை வெளியீடு செய்திருக்கிறீர்கள். அடுத்த புத்தகத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது நாங்களும் வாசிப்பதற்காக மிகவும் ஆவலாக இருக்கின்றோம். பல உள்ளங்கள் அதை வாசிப்பதற்காக ஆவலாக இருப்பார்கள். அது எதை பற்றியதாக இருக்கின்றது? இப்போ என்னுடைய முதலாவது கவிதை நூல் அடங்கா பறவை. உண்மையிலே எனக்கு பின்னால் இந்த அரசியலும் இல்லை, கட்சியும் இல்லை, ஊடகங்கள் இல்லை. நான் ஒரு தனி மனிதன். ஆனால் என்னுடைய புத்தகங்கள் நிறைய விட்டு தீர்ந்து மிக மகிழ்ச்சியாக என்னுடைய இலக்கிய பயணத்தை என்னுடைய வாசகர்கள் வேகமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவசரம் அடுத்த புத்தகம் வெளியிடுமோ இப்படியே முகநூலில் தொடர்ந்து எழுதுனா நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதோட மட்டும் இருக்காமல் தொடர்ந்து அதை ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் என்றது அடிப்படையில் நான் அடுத்த புத்தகம் தயாராகி விட்டது. மெனமிருள் பரணி, அதனுடைய தலைப்பு மெனமிருள் பரணி. பரணி என்பது ஒரு போரை பற்றி பாடக்கூடிய சிற்றிலக்கிய வடிவம் என்பது இலக்கியத்தை கற்றவர்கள் எல்லாருக்கும் தெரியும். பரணி என்பது ஒரு சிற்றிலக்கிய வடிவம், போரை பற்றி சொல்லக்கூடியது. போர் இல்லாமல் உலகத்தில் என்ன இருக்கிறது? போர் என்றால் நாங்கள் ஆயுதங்களால் மற்றவரை தாக்குவதுதான் போர். இல்லையே, போர் என்பது பல வடிவங்கள் இருக்கிறது. எங்கள் மனங்களுக்குள் தினம் போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலே அந்த போர் நடந்து கொண்டிருப்பதால் அந்த போரினுடைய முடிவு கிடைக்காவிட்டால் எங்கள் மனங்கள் இருண்டு கொண்டிருக்கும். ஆக தவித்து அலையக்கூடிய ஒரு மனிதனுடைய இருண்ட பக்கங்களும் போர்க்குணம் மிக்க பக்கங்களும் ஆன விடயங்களை உள்ளடக்கிய கவிதைகள்லாம் மனமிருள் பரணி. ஒரு புது கவிதை சாயல நான் அதை எழுதியிருக்கிறேன். படிமங்கள், குறியீடுகள் கலந்து ஒரு உளவியல் கவிதை என்றும் சொல்லலாம். இப்பொழுது இலக்கிய ஆர்வம் குறைவாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இனிவரும் மாணவர்கள், புதிதாக வருபவர்கள் கூட அந்த இலக்கியத்தில் ஆர்வம் குறைவாக ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது ஏன் என்பதை கூற முடியுமா? அப்படி ஒரு குற்றம் உண்டு. இலக்கியத்தில் ஆர்வம் குறைவு என்ற குற்றம் ஒன்று இருக்கிறது. அது இருக்கத்தான் தான் நாங்கள் கூட்டிக் கொண்டு போய் இலக்கியத்தில் ஆர்வம் குறைவாக இருக்குது. அப்போ எப்படி அதிகரிக்கலாம் என்ற முயற்சியை நாங்கள் செய்யலாம். அது சொல்லத்தான் வேணும். அதுவும் சரிதான். இப்போ போரின் பிறகு எங்கள் மீது ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அது அதான் நான் சொன்னேன், ஆயுதத்தால் போராடுவது மட்டும் போராட்டம் இல்லை. போர் முடிந்த பின்னர் ஒரு போர் நடக்கும். இது உலக வரலாறு. இஸ்ரேல் பலஸ்தீனம், 2ஆம் உலக மகாயுத்தமாக இருக்கலாம். இப்படி நிறைய வரலாறுகளை சொல்லலாம். பாருங்க, கட்டலேனியா, குர்திஸ்தான், இப்படிலாம் உலக வரலாறுகள் பல விடயங்கள் இருக்கிறது. போர் முடிந்த பின்னர் ஒரு போர் நடக்கும். ஆகவே ஈழத்தமிழ் இலக்கியங்கள், ஈழத்தமிழ் மனிதர்களை பொறுத்தளவில் போரின் பின் ஒரு போர் நடக்குது. அது எப்படியான போர் என்றால் சமூக வலைத்தளங்க போர். அதுபோல திரைப்படத்தை எடுப்பது, திரைப்படத்திலே ஈடுபாடு செய்வது, திரைப்படத்துக்கு அடிமையாவது, அதிலேயே சிந்திச்சு கொண்டிருப்பது, அதனூடாகத்தான் நாங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பலாம் என்ற ஒரு போர். திரைப்படத்துக்கு எதிராக நானும் திரைப்படத்தில் சந்தர்ப்பம் வரும் பொழுதெல்லாம் நானும் நடித்து சின்ன பாத்திரங்கள் தான் நடிக்கிறேன். நம்ம பிரதான பாத்திரம் இல்லை. ஆனால் இலக்கியத்தை விட்டுட்டு நாங்கள் திரைப்படத்துக்கு போகலாம், விளங்கலாம். அது அப்படி ஒரு பிரச்சனை. மற்றது சமூக வலைத்தளங்களில் எக்கச்சக்கமான அதை ஒரு தலைப்பாடத்தை காய்க்கலாம். அதுக்குள்ளே மூழ்கி முத்தெடுக்க நினைப்பது. அப்போ ஒரு குழு இந்த திரைப்படத்துக்கு அடிமையாகிறது. இன்றைக்கு பாருங்க, தமன்னா வரை நடந்தது. எங்களோட ஈழத்திலே இல்லாத ஈழத்து அழகியலா என்ன கேட்கலாம் நாங்கள். அப்படி ஈழத்திலே இல்லாத மாண்பு மிக்க விடயங்கள் ஏதாவது வழியால் இருக்குதா? என்ன ஈழத்தில் என்ன குறை? ஆனால் தமன்னா வரும்பொழுது என்ன நடந்தது? இதை நாங்கள் பார்க்க வேணும். வெளிச்சக்தியில் வரும்பொழுது எங்களுடைய நிதியை கொண்டே கொட்டுறோம். ஏனென்றால் ஒரு வகையான மாயைக்குள்ளே நாங்கள் சிக்கிட்டோம். இது எங்களுக்கு ஏற்படுத்துகிற போர் பிளான். இது ஒரு திட்டமிட்ட பிளான். அப்போ அப்படி ஒரு குழு அடிமையாக எடுத்து, சமூக வலைத்தளங்களோட குழு அடிமையாக எடுத்து, கட்சிகளாக பிளவுபட்டு அதையே சதா யோசிச்சு கொண்டிருக்கிறது. எங்களோட கட்சி அதுக்குள்ளே ஒரு குழு. இப்படி குழுக்களாக பிரிக்கப்படும் பொழுது ஒரு கூரிய இலக்கை நோக்கி ஒரு வலுவான மனித சமுதாயம் சிந்திக்க முடியாமல் இருக்கும் பொழுது தீவிரமான ஆழமான அறிவுபூர்வமான இலக்கிய வாசிப்பு வட்டத்துக்குள் இருந்து இளைஞர்கள், யுவதிகள் பின்வாங்கப்பட்டு கொண்டு போகிறார்கள். நல்லது உறவுகளே, இதுவரை நேரமும் தனது வேலைப்பளுவையும் பார்க்காமல் எங்கள் பீத்தமிழ் உறவுகளுக்காக இங்கு வந்து தனது நேர்காணலை தந்தமைக்கு எங்கள் பீத்தமிழ் யூடியூப் சேனலினூடாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பீத்தமிழ் என்பது என்ன என்று நான் வந்தவுடன் கேட்டேன். தமிழனாக இது மிகச்சிறந்த ஒரு சொற்பதத்துடன் இவர்கள் இந்த ஆரம்பத்தை, இந்த தொடக்கத்தை முன்வைத்திருப்பது பாராட்டுக்குரியது. நான் நிறைய மேடைகளில் மேடை பேச்சு செய்யும் பொழுதும் சொல்வது ஒன்று, பலர் தொடங்குவார்கள்,
சிலர்தான் தொடர்வார்கள். ஆகவே தொடங்குவது எல்லோராலும் முடியும், தொடர்வது சிலரால் தான் முடியும். ஆக வீத்தமிழ் தொடங்குவது என்று மாத்திரம் இருக்காமல் தொடங்கி தொடர்வார்கள் என்று சொல்லும் அளவிற்கு எப்பொழுதுமே இயங்கு நிலையில் மிகச்சிறந்த கலைப்படைப்புகளை கொண்டு காத்திரமான படைப்புகளினூடாக எழுச்சியும் வளர்ச்சியும் கொண்டு மக்களின் மனங்களை தொட்டு நீக்க வேண்டும் என்று இவர்களை அன்புடன் கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கி என்னையும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த பாங்கு, அந்த நேரம் அனைத்திற்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வை கண்டு கழித்து உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலத்திலும் புலத்திலும் இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே, உறவுகளே, நீங்கள் இதை யதார்த்தமான விடயங்களைத்தான் பேசியிருக்கிறோம். இந்த விடயங்களை உள்வாங்கி இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லி என்னையும் நீங்கள் செதுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும்.